ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் தௌசண்ட் இயர்ஸோட 6th எபிசோட் பார்த்துடலாம். 2 எபிசோட் கேட்குறீங்க. எனக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தால் நான் போகிறேன், பட் பிஸியாக இருந்தால் என்னால் முடியாது. எடிட்டிங் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது, 1ஆ 2ஆன்றது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த லவ் ஆஃப் தௌசண்ட் இயர்ஸ்ன்ற இந்த ட்ராமா வந்து எம்எக்ஸ் பிளேயர்லேயும் தமிழ் டப்லேயும் எங்கேயாவது நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடின்றதை எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சு, இந்த ஸ்டோரியை பற்றியா எவ்வளோ சூப்பராக இருக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி நான் பார்த்ததே கிடையாது, என்னால் முடிஞ்ச அந்த ஸ்டோரியை நான் மாற்றி கூட எழுதுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. சரி, உன்கிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ போய்கிட்டு இருக்கா. என்னதுன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லல, என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வரா. இது மாதிரி லாஸ்ட் நைட் நீ இப்படி சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீ சொன்னது உண்மையா? என்னை விட்டு நீ போக மாட்டியா? எனக்கு தான் நீ சேவை செய்வியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கல. ஆமாம் ஆமாம், நான் உங்களுக்கு தான் சேவை செய்வேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஒரு ரிவார்டு இருக்குது, ஏன்னா வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட அதனால அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி உனக்கு ரிவார்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடிக்குள்ளே கைவிட்டு ஒரு டீ இலை மாதிரி ஒரு இலையை எடுத்து ஒரு தண்ணிக்குள்ளே போடுறான். போட்டு ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். பாத்தியா அந்த இலை வந்து எவ்வளோ அழகாக மிதக்குதுன்னு அப்படின்னு பார்க்கையில ஹீரோயினுக்கான மைண்ட் செட் இல்லை, மூடு கிடையாதுன்னு சொல்லல. ஹீரோயின்னு சொல்கிறா, ஆமாம் ஆமாம் அதுக்கான மைண்ட் செட் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லல. பாத்தியா அவ கூட சொல்கிறா, சரி அதனால் போ, அண்ணன் கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு நாள் வந்து நான் ட்ராயிங் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ எவ்வளோ பெரிய ஓவியர்ன்றது ஹீரோயினுக்கும் தெரியல. ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் பேவும் ஹீரோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த புது வேலைக்கார பொண்ணு வந்ததுலேருந்து நீ என்னை கண்டுக்கிறதே இல்லைன்னு ரொம்ப ஹார்ஷாக நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி பே சொல்லிகிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிடான்ற மாதிரி தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நைட் எதுக்கு ஜியாங் வந்து உன்னை பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்லி பே கேட்கையில் ஹீரோவுக்கு மூஞ்சியே மாறிடுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் பாட்டில் சரக்கை ஊற்றிட்டு ஒன்றும் கிடையாது, ஜியாங் வந்து அவர் வீட்டுக்கு ஹீரோயினை வந்து வேலைக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். ஹீரோயின்கிட்ட கேட்டேன், அவளோட இஷ்டம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லல. அந்த லூஸு வேலைக்கார பொண்ணை எத்தனை பேர் தான் டிமாண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ பாப்புலராக என்ன அவ அப்படின்ற மாதிரி இவன் திட்டிகிட்டு இருக்கான். அண்ணா பேசாமல் அவளை அங்கேயே அனுப்பி வச்சிடலான்னா நம்மளுக்கு தொல்லை நீங்கிடும்ல அப்படின்னு சொல்லல. இங்கே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஆளை வீட்டு வேலைக்கு வரியான்னு சொல்லி கேட்டிருப்பான், அவள் ஏன் ஆள்றா அப்படின்ற மாதிரி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து செம்மையாக காண்டாயிட்டு இருக்கான் ஹீரோ. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ரூமில் வந்து ஹீரோக்கு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கையில் ஹீரோ வரான். இன்னைக்கு நான் வெளியே போகிறேன் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், அதனால நைட் நான் தூங்க வரமாட்டேன், நீ தனியாக தான் தூங்கணும், அதனால நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தலை குனிஞ்சு சொல்ல, சரி நீ எதுக்கு வந்து அந்த ஜியாங்கை வந்து பார்த்துக்க போக மாட்டேன்னு சொல்கிற, நீ போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லல. எனக்கு விருப்பம் கிடையாது அவரை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், சரி இனிமேல் எனக்கும் வந்து வேலைக்காரி தேவை கிடையாது, நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம், இனிமேல் எனக்கு மேட்ஸ் தேவையில்லை, நான் என்னையவே பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லல. இங்கே ஹீரோயின் ஷாக்காரா, எதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லல. நான் சொன்னது தான், நீ இடத்த காலி பண்ணி நீ ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துக்கு போவியோ இல்லை ஜியாங் கிட்ட போவியோ உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. ஹீரோ தான் காதலை வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறான், உள்ளுக்குள்ளேயே அடக்கி அடக்கி வச்சுக்கிறான். ரொம்ப கோவமாக போயிட்டு இருக்கான். எதுக்காக இவர் இவ்வளோ ஹார்ஷாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறாரு யோசிக்கையில். இங்கே தண்ணி அடிக்கிறதுக்காக மேவை பார்க்க தான் வந்திருக்காரு. மே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோ போய் தட்டி எழுப்புறாரு, டே எந்திர்றா அப்படின்னு சொல்லிட்டு. அடே நடு ராத்திரில ஏன்டா வந்து என் உசுரை வாங்குற, தண்ணி அடிக்க நான் தான் கடைசி நாடான்னு சொல்லல, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்ற மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா போகிறதுக்காக. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட பே வந்து பின்னாடி வரான். வந்துட்டு நீ கிளம்புறியா, எங்கள் அண்ணன் கிளம்ப சொல்லிட்டாரா, சரி சரி கொஞ்ச நாள் தான் நீ இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு உன்னை அனுப்புறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேவே என்ன பண்ணுறான்னா அவளோட திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக எடுத்து வச்சுட்டு, ரொம்ப அவளாவது மெதுவாக எடுத்து வைப்பா, இவ ரொம்ப கடகட கடகடன்னு சுருட்டி கையில் கொடுத்து, சரி சரி ரொம்ப நேரமாச்சு போயிடு, தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்துடாது இனிமே அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மே சொல்கிறாரு. இவ்வளோ இமோட்டல்ஸ் மவுண்டன்ஸ் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அவள் எதுக்கு எஸ்பெஷலி குயாங்கோ மலைக்கு வந்தா, உன்னை பார்க்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கையில் ஹீரோயின் அப்படியே சோகமாக வந்து வெளியே வரா. அதுக்கப்புறம் அவள் துணி துவைச்ச இடத்துக்கு வந்துட்டு, எனக்கு போக போக்கடம் இல்லை, இந்த உலகம் ரொம்ப பெருசு, இந்த உலகத்தில் நான் எங்கே போகிறது அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி அந்த தண்ணியை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு வந்து
பழசெல்லாம் நினச்சி பார்த்து பேசிகிட்டு இருக்கையில் நம்ம பிங்கு வந்துடுறான். நீ எதுக்கு ரொம்ப கவலையாக இருக்க? நீ எதுக்கு இந்த ஜியாங்கோ மலைக்கு வந்த? நான் ஜஸ்ட் இந்த மலைக்கு வந்து நிறையா காசு சம்பாரிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். உன்னோட கோல் வேற மாதிரி தெரியுது. அதை நினச்சி நீ கஷ்டப்படாத. நீ எதை நினச்சி கஷ்டப்படுறியோ அதை விட்டுட்டு நீ சந்தோஷமாக இரு. நீ உனக்கு என்ன இருக்கோ அதை நீ நினச்சி சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பிங்கு கரெக்டாக வந்து அவன் நினைக்கிறது எல்லாமே சொல்கிறாரு. ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறான். என் மக்கள் இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, என் கோலை விட முடியாது, எக்காரணத்தை கொண்டுமே அதை விட மாட்டேன், அந்த இலக்கை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்றத சொல்கிறா. மேப்பை எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. திரும்ப வந்து ஒரு குகைக்குள்ளே வெளியே வந்து நிற்கிறா. அதுக்கப்புறம் அந்த மேப்பை எடுத்து பார்க்குறா. நம்ம வந்த இடம் கரெக்டான்னு சொல்லிட்டு கரெக்டு தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறா. டோர்லேருந்து ஒரே வெளிச்சமாக வருது. அதே நிமிஷம் வந்து இங்கே ஹீரோ வீட்டில் வந்து சுயான் எங்கே போன அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக ஹீரோயின் பேரை கூப்பிட்டுட்டு இருக்கான். சுயானை காணுமே அப்படின்னு திரும்பி பார்க்கையில் அங்கே பே போயிட்டு இருக்கான். இதை மாதிரி எங்கே சுயான் அப்படின்னு கேட்கல, சுயானை தான் நான் அடித்து விரட்டிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லையில், என்னடா சொல்கிற, நீ தானே அவளை சொன்னீங்க, அதான் அவள் போயிட்டா அப்படின்ற மாதிரி இங்கே பே வெகுளித்தனமாக சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு இப்போ நீ பதற, போனால் போயிட்டு போகிறா அவள் அப்படின்னு சொல்லையில் ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொன்னால் அவள் போயிருப்பா, என்னை விட்டு போயிடுவாள் அவள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதே சமயம் ஹீரோயின் வந்து அந்த குகைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வரா. அது பார்க்கவே ரொம்ப டெரராக தான் இருக்குது. அப்படியே மினேறி வரையில் அங்கே நிறையா வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்குது. இது வேன்போ கேட் ட்ரெஷர்ன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய புதையல்கள்லாம் இருக்கா. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே வரையில் அங்கே 2 மந்திர காவலர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டோருக்கு முன்னாடி. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே தான் போகிறா. யாரடா இவங்க, சாதாரண ஒரு சிலை தானே, நம்மள என்ன செஞ்சிட போகுது அப்படின்ற சொல்லிட்டு அதை பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கா. ஆக்சுவலி இவள் பார்த்துக்கிட்டே போகிறா. அது மந்திர ஆகப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனால் அவங்களும் இவளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவள் பக்கத்தில் நெருங்க அந்த கத்தி அப்படியே மேலே வந்துட்டே இருக்குது. ஹீரோயின் போய் அங்கே ஏதோ வெளிச்சமாக இருக்குது, அங்கே ஹேண்ட் பிரிண்ட் வைக்கணும் போல இருக்குது, அதை போய் தொட்டுட்ருக்கையில் இங்கே இன்னமும் கத்தி வெளியே வந்துட்டே இருக்குது. ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கே போய் கை வச்சிடுறாங்க. அங்கே ஒலி எழுப்புது. அவ்வளோதான், அந்த மந்திர காவலாளி வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு ஹீரோயினை பயங்கரமாக தாக்குறாங்க. ஹீரோயினும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கையில் இங்கே ஹீரோக்கு வந்து அவன் ஒரு கல் மாதிரி வச்சுருப்பான் போல், அது வைப்ரேட் ஆகுது. அதில் வந்து ஒளியும் வருது. அந்த வேன்போ கேட்டுக்கு பக்கத்தில் யார் போனாலுமே அதில் ஒளி வரும் போல் இருக்குது. அந்த இதை பார்த்துட்டு யார் அங்கே போனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்புறா. இங்கே ஹீரோயின் பயங்கரமாக சண்டை போடையில் ஹீரோயினை வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஹீரோயினால் சண்டையே போட முடியல. அப்போ கீழே விழுகையில் அவள் எப்பயுமே வச்சுருப்பா இல்லையா சில எண்ணெய், சில க்ரீம்ஸ், அது ஒன்று கீழே விழுந்துடுது. ஹீரோயின் அவ்வளோதான் கீழே விழுந்து சரண்டர் ஆகிட்டா. அவளால் எந்திரிக்க கூட முடியல. எந்திரிச்சு நிற்கையில் அவங்க சங்கிலியை போட்டு கெட்டி ஹீரோயினை இறுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினால் வலி தாங்கவே முடியல. அந்த காவலர்கள் வந்து மேலே தூக்குறாங்க. ஹீரோயினை மேலே தூக்கி டம்முன்னு கீழே போடுறாங்க. அவ்வளோதான், ஹீரோயினோட ஜோலியே அங்கே முடிஞ்சிருச்சு. வாயிலேருந்து ஒரே ரத்தமாக வந்துட்டுருக்கு. நான் எப்படி உயிர் பிழைக்க போகிறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்ற மாதிரி அவள் படுத்துட்ருக்கா. அவளை வந்து தரன்னு வந்து மண்ணில் இழுத்துட்டு போகிறாங்க. அவளை கைது பண்ணி இன்னைக்கு உனக்கு மரண நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள் கூட்டு போவையில் ஹீரோ வந்து கரெக்டாக வந்து அந்த காவலாளிகளை வந்து மந்திரத்தை போட்டு அவங்க இடத்துக்கே செஞ்சிடறான். அவங்க ஹீரோயினை அப்படியே விட்டுட்டு அவங்க இடத்துக்கு திரும்ப காவல் காக்க போகிறாங்க. இங்கே ஹீரோ வந்து உனக்கு இந்த நிலைமை தேவையா, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை அன்பாக தான் தடவுறான். அப்போ கூட ஹீரோயின் மேலே அவன் கொஞ்சம் கூட கோவப்படல. அவள் கிட்டத்தட்ட ரொம்ப வந்து அடிபட்டு ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டா. அப்படியே ஹீரோ தூக்கிட்டு போகல அங்கே யாரோ 2 பேர் சிரித்து பேசிட்டு வர சத்தம் கேட்குது. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோயினை கூட்டிகிட்டு திரும்ப அந்த ட்ரெஷரர் ரூம்குள்ளேயே போகிறான். அவங்க வேறு யாரும் கிடையாது, அந்த ஹெட் லார்டும் குயாங்கும் தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, வா உனக்கு எல்லாமே தரேன், நீ இந்த மலையை எத்தனை வருஷமாக பாதுகாக்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கல. இங்கே ஹீரோ உள்ளக்க வரான். அவங்க நெருங்கி வந்துட்டாங்கன்றது ஹீரோக்கு தெரியுது. இவளை கொண்டு போய் எங்கே ஒளிய வைக்கிறதுன்னு தெரியல. அது சிங்கிள் ரூம், திங்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ குழப்பத்திலே இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னா தான் மாயாஜாலத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு சுருக்கு பை தொங்குது. அந்த தொங்குற சுருக்கு பையில் வந்து ஒரு ஓவியம் மாதிரி வந்து போய் அதில் இருந்துக்கிறாங்க. இங்கே வந்து 2 பேரும் கெட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு உறவு இருக்குது போல இருக்குது. இது மாதிரி வந்து நீ எனக்கு ட்ரெஷரர் கொடுப்பியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கையில் அங்கே ஹீரோயின் விட்டுட்டு போன அந்த டப்பாவை பார்த்து இந்த பிள்ளை எடுத்து வச்சுக்குது ஒரு ஆதாரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது.
டிராகன் ராஜா கிட்ட இருக்கிற அற்புதத்தை விட உங்கள்ட்ட தான் அதிகமாக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புள்ள நல்லா கதை பேசிகிட்டு இருக்கு. சரி உனக்கு பிடிச்சத போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லல இந்த பொண்ணு கரெக்டாக அந்த சுருக்கு பை அண்டை தான் வந்து நிற்கிது. அந்த சுருக்கு பையும் ஒரு மாதிரியாக மின்னுது. இந்த பிள்ளை வந்து அதை எடுக்க போகலாம் அப்படின்னு போகையில் ஹீரோ ரொம்ப பயப்படுறான். எடுத்துறாத தயவு செய்து அப்படின்னு நினச்சிட்டே இருக்கையில் இங்கே ஹீரோயின் வந்து முணங்கிட்டு இருக்கா. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னு சொல்லி உன்னிப்பாக கேட்டால் என்னால் அந்த டீமன்ஸை வந்து அழிக்க முடியல இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லல இங்கே ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுது. இவ வந்து ஸ்பிரிச்சுவல் லேம்ப் அந்த மந்திர விளக்கு எடுக்க தான் வந்திருக்கான்றது ஹீரோக்கு இந்த இடத்துல ரிவீல் ஆகிடுது. போய் போய் நீ சுருக்கு பை தான் எடுப்பியா அதுக்காகவா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட. சரி நீங்கள் சொல்கிறது ரைட்டு நான் வேற போய் பார்க்குறேன் அப்படின்னு போகிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. ஹீரோயினை வந்து தான் வீட்டுக்கு ரொம்ப அவசர அவசரமாக தூக்கிட்டு வரான். இது மாதிரி அவளுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. வீட்டுக்குள்ளே யாரையும் விடக்கூடாது என் அனுமதி இல்லாமல் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இவன் உள்ளே போயிடறான். சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தம்பியும் சொல்கிறான். இந்த சமயத்தில் வந்து ஜியாங் கரெக்டாக வந்து ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரான். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? எங்கள் அண்ணன் இன்னைக்கு வந்து உங்களை மீட் பண்ண முடியாது ரொம்ப பிஸியாக இருக்கார். நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஜியாங் சொல்கிறான். இல்லை நான் உங்கள் அண்ணனை பார்க்க வரல நான் சியானை தான் பார்க்க வந்தேன். அவள் எனக்கு ஒர்க் பண்ண வராளா இல்லையான்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நான் சியானை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து பேக் என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை சியான் கூட நீங்கள் பார்க்க முடியாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லல. அப்போ வந்து ஜியாங் சொல்கிறா சரி வாங்க நம்ம போயிடலாம் நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லல. இல்லை இன்னைக்கு முடிவு தெரியாமல் நான் போகிறதா இல்லை எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹீரோயினை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு ஸ்டபனாக இருக்கையில் பேவால் ஒன்றும் செய்ய முடியல வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப முடியல. ஹீரோ தான் வந்து கன்னத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ உள்ளே வந்துடுறாங்க. பாருங்க அவளுக்கு உடம்பு முடியல அதனால தான் வந்து அவளால் உங்கள்கிட்ட பேச வேணாம் நாங்கள் சொன்னோம் மற்றபடி ஒன்றும் இல்லை உடம்பு சரியானோடனே அவளே அவள் பதிலை சொல்லுவா அப்படின்னு சொல்லல. சரி நான் வந்து அவளுக்கு பல்ஸ் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி பல்ஸ் பார்த்துட்ருக்கான். இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அவளுக்கு நிறையா இன்ஜுரி ஆயிருக்கு அவளை யாரும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க இதுதான் உண்மை எதுக்காக இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப ஹைப்பாக இல்லை. நீ ஜியாங்கி வந்து தடுக்கிறா நீ வாயை மூடிட்டிரு அப்படின்ற மாதிரி திட்டுறான். நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லல. இங்கே பே சொல்கிறான் அவள் எங்கள் துணியெல்லாம் கிழிச்சிட்டா நான் தான் வந்து அவளை உயிர் போகிற அளவுக்கு நான் தான் அடித்து பனிஷ்மெண்ட் பண்ணேன்னு சொன்னப்போ ஜியாங் சொல்கிறான் நீ வாயை மூடு நீ பேசாத நீ அப்படி பண்ணுற ஆள் கிடையாது உன் வாய்ஸை பார்த்தாலே தெரியுதா நீ பயந்தாங்கொலின்னு சொன்னோடனே இங்கே ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியல. நான் தான் அவளை பனிஷ்மெண்ட் பண்ணினேன் நான் அவளுடைய பாஸ் நான் பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு எல்லா ஒரு அர்த்தமும் இருக்குது உனக்கே தெரியும் நீ ஒரு மேயரோட பையன் இது உனக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லல. பார்த்தையா இந்த லார்ட்ஸ்லாம் எவ்வளோ ஹார்டாக இருக்காங்கன்னு ஒரு மனுஷ பெண்ணை எவ்வளோ அடிச்சிருக்காங்க இவங்களாம் என் கண்ணை க்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. ஏன் இப்போ ஒரு கதை சொல்லுவா ஒரு வாத்தியார் இருந்தாராம் அவர் ஒரு டீமனுக்கு வந்து தான் கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாராம். அந்த கலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டோன்னே அந்த வாத்தியாரியே அந்த டீமன் கொன்றுச்சான் அப்படின்ற மாதிரி ஜியாங்கோட அப்பா வந்து இளவரசருக்கு பண்ண துரோகத்தை நம்ம ஹீரோ சுட்டி காட்டி சொல்கிறாரு. மேலே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது இன்னும் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியே போயிட்டு இருக்கையில எனக்கு இது கண் பார்வை வருது வரல நான் அந்த இடத்த விட்டு காலி பண்ண போகிறேன்ற மாதிரி ஜியாங் சொல்லல. கொஞ்ச நாள் இருங்க கண்டிப்பாக கண் பார்வை வந்துடும் அப்படின்ற மாதிரி ஜியாங்கி சொல்கிறா. கிளம்ப போகிற ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ தான் சக்தியை கொடுத்து குணப்படுத்திட்டு இருக்கான். ஏன்னா அவள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கா. ஹீரோ அப்படி குணப்படுத்திட்டே இருக்கையில் சரி நீ நல்லா தூங்கு நீ சீக்கிரமாக குணமாயிடுவ அப்படின்ற மாதிரி தலைவி கொடுத்து சொல்லிட்டு இருக்கையில் இங்கே வந்து பெங் வந்து அண்ணா இங்கே பக்கத்தில் வா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லல. அண்ணாண்ட போடா அப்படின்னு சொல்லல. இங்கே வா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தூரமாக கூட்டிகிட்டு போய் இவ பெரிய மாயக்காரினா இவ பெரிய ஸ்பை தெரியுமா அவளோட உண்மையான ரூபத்தை நான் பார்த்துட்டேன் இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரியும் என்னை அடித்து நொறுக்குனவ இவ தான் பாரு இவ தான் வந்து என் கண்ணாடி முன்னாடி வந்து வந்தா இந்த உருவத்தில் வந்துட்டு எந்த உருவத்தில் மாறி இருக்கா பாரு இவ ஒரு இளவரசி அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லல. ஹீரோவுக்கு தெரியும் இல்லையா இவ தான் இளவரசின்ட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. சரி விடு அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பேசிக்கலாம் விசாரிச்சுக்கலாம் அவளை வச்சு ஒரு பெரிய விஷயம் நான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறான். இங்கே குயாங்கோ இளவரசி வந்து ஜியாங்கி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஜியாங்கி சொல்கிறா நான் வந்து ஜியாங்கை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லல. ஜியாங் சொல்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வா எனக்கு தான் கண் பார்வை இல்லை நான் தான் பார்க்க முடியாது அந்த பூக்களோட அழகை நீயாவது பார்த்து ரசி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே ஜியாங்கியும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து ஜியாங் வந்து என்னன்னு தெரில ஒரு மாதிரி அவங்க போனதுக்கப்புறம் வில்லத்தனமாக ஏதோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக மெடிசன் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து தூக்கத்தில் எந்திரிக்கிற மாதிரி கேஷுவலாக எந்திரிக்கிறா. விடிஞ்சிருச்சா ரொம்ப நேரம் தூங்கிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ திரும்பி பார்க்குறான் எந்திரிச்சிட்டியா ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு அட படுபாவி பையில நைட்டு ஃபுல்லாக நான் இங்கே தான் இருந்தேன்
வந்தானா, இவன் எனக்கு என்ன பண்ணான்னு வேற தெரியலையே, சரியான பொம்பளை பொறுக்கி பயலாச்சே அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் பயந்துட்டு உட்கார்றா. என்ன ஆச்சுன்னு தெரில நைட்டுன்ட்டு. ஹீரோ பக்கத்தில் வந்து ஹீரோயினுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வரான். அந்த மெடிசன் ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனே ஊதி அவளுக்கு ஊட்டி விட்றான். இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஹீரோயின் குடிச்சிட்டு கேட்குறா, நான் எப்படி இங்கே வந்தேன், எதுக்காக நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கையில, நான் வந்து உன்னைய வந்து மரத்தில் இருக்க பழத்தை மவுண்டனில் போய் பிச்சிட்டு வான்னு சொன்னேன், நீ போன அப்போ வந்து சருகி கீழே விழுந்து உனக்கு நிறைய அடிபட்டுருச்சு, அதனால நான் கூட்டிகிட்டு வந்து உன்னை டாக்டரை கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு தெரியும் ஹீரோ பொய் சொல்கிறான்றது, எதுக்காக இவன் இப்படி பொய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கையில, இந்த மருந்து குடி, நான் உன்னை பார்த்து பார்த்து ரொம்ப களைச்சி போயிட்டேன், நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை, நீ ரொம்ப சீரியஸாக இருந்த, இப்போ நீ நல்லா ஆகிட்ட, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ, உங்கள் மெடிசன் இருக்குது சாப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லல ஜூ அப்படின்ற பேரை சொல்லிடுறா. லார்டுன்னு சொல்லாமல். அவ்வளோதான் ஜூக்கு கோவம் வந்துருச்சு. எவ்வளோ தைரியம் தான் என் பேரை சொல்லுவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமாக. ஹீரோயின் வந்து, நீங்கள் வந்து பொய் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும், நான் வந்து வாங்போ கேட்டுக்கு தான் நான் போனேன், அங்கே வந்து என்னை அடித்து போட்டாங்க, நான் ரொம்ப முடியாமல் கிடந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ மலை மேலே தான் போனேன், நான் உன்னை ஃப்ரூட் கொண்டு வர சொன்னேன், நீ சருகி விழுந்துட்ட, உன்னை நான் காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்ப அதை தான் ரிப்பீட் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உண்மை என்னன்றதை சொல்லுங்கள், எதுக்காக என்னை காப்பாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டில் வந்து, நீ சொல்கிறது சொல்லு, இதுதான் உண்மை போ அப்படின்ற மாதிரி கிளம்பையில் ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு வாரா. வரையில் அவளால் எந்திரிக்க முடியல, கீழே விழுகிறா. ஹீரோ தான் தடுமாறி விழுகையில் பிடிச்சிட்டு, இப்போ என்ன அவனுக்கு உண்மை தானே சொல்லணும், எனக்கு பிடிச்ச ஒரு லிட்டில் மேட் நீ தான், அதனால தான் நான் வந்து உன்னை காப்பாற்றணும், உன் ரகசியங்களை மறைக்கணும்னு நான் நினைக்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே நீ என்ன கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்டு இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஹீரோயின் வந்து மந்திர லேம்பை தான் தேடி வந்திருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.